குழம்ப லக்ஷ்மி ஆண்டி வீட்ல கொடு. அண்ணனை போ சொல்லுங்கம்மா. எனக்கு அவங்க வீட்டு நாயை பார்த்தா பயம். ஐயா வச்சனா போய் கொடுத்துட்டு வா. நீதான் அந்த நாயை விடாம துரத்திட்டு இருந்தே, நான் தான் பார்த்தனே. இவ பயந்தாலாம். அம்மா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு செலவுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணணும். சார் நாளைக்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் உனக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா என்ன? அப்படி கூட நினைச்சுக்கோங்க. இந்த மாசம் எனக்கு 20,000 ரூபாய் சீட்டு காசு கிடைச்சிருக்கு. அது போதுமா? அத நீயே வச்சுக்கமா. 2 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்ததில்ல. சார் எனக்கு என்ன சார் செலவு இருக்கு? நாளைக்கு இந்த பசங்களுக்கு 2 Dress வாங்கணும். மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கும் ஒரு ஷர்ட் வாங்கணும். எனக்கு இப்ப ஷர்ட் எல்லாம் வேண்டாம். நீ முதல்ல 2 Dress நல்லதா எடுத்துக்க. தினமும் நீ வேலைக்கு போயிட்டு இருக்க இல்லையா? அப்ப நாளைக்கு நம்ம டவுனுக்கு போலாம். லஞ்ச் நான் ஸ்பான்சர் பண்றேன். சரி. ஓய் 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 அக்கா 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 நில்லுங்க அக்கா. ஓய் ஓய் பின்னாடி கொஞ்சம் காத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல அப்படிதான் தெரிஞ்சது. ஹஸ்பண்ட் இருந்து லெட்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல நீங்க எது கஷ்டப்படுறீங்களோன்னு. ஆமா வீட்ல அம்மா தங்கச்சி யாரும் இல்லையா? இருக்காங்களே 2 அக்கா ஒரு அம்மா. ஒரு அம்மா இருக்காங்களா? அப்பா இல்லையா? நீங்க வேற அக்கா. எனக்கு தான் அப்பா இல்லைன்னு தெரியும்ல உங்களுக்கு. அது நீ சொல்லும் போதே புரியுது. அப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி கிளம்புறேன். டிரான்ஸ்ஃபரா? மாமா அம்மா நான் கொடுக்கறேன். இல்ல நான் கொடுத்துட்டேன். போலாம். இந்த இத கையில வச்சுக்க. கெட்டியா பிடிச்சுக்க. வா. சரி சரி போயிட்டு வரோம். சரி வரேங்க. இருந்தாலும் 4 பேர் சாப்பிட 400 ரூபாயாமா? அது ரொம்ப அதிகமா. சார் அது கொஞ்சம் விடுறீங்களா? எப்பயாவது ஒரு வாட்டி தானே இப்படி சாப்பிடுறோம். வாங்க போலாம். பாப்பா சீக்கிரமா வா. தாத்தா ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூட பேங்க்குக்கு போலாம். முதல்ல வாங்க. வா. உட்காரு. அம்மா அங்க பாருங்க பென்ஸ் கார். இஸ்மாயில் அங்கிள் எங்களோட டிரைவரா இருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு இவரை பார்த்து. சார் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். வாய்க்க. அம்மா ரொம்ப பெரிய கார்மா. இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நல்லா இருக்கா? 2 பேரும் சேர்ந்து எங்க ஐஸ்கிரீம் நான் இல்ல, சாப்பிடுறா? இது இவதான். சரி சரி வாங்க போலாம். நான் பில்ல கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், பில்லு நான் கொடுத்துட்டேன். பாப்பா வா. உனக்கு பிடிச்சது இல்ல? நான் பென்ஸ் கார் பார்த்தேன். ரொம்ப பெருசா இருந்தது. நீயும் என் கூட வந்திருக்க வேண்டியதானே? எவ்வளவு பெருசு இருந்துச்சு தெரியுமா? கவலைப்படாதம்மா,
வருத்தப்படாத, அதான் நாங்க இருக்கோம்ல. என்னடா இன்னைக்கு வேலைக்கு போகலையா? நான் இன்னைக்கு லீவ் போட்டேனே. அடிக்கடி லீவ் எடுக்கிறியா? பின்ன என்ன. ஓ, என்ன வெயில். என்ன பரமா, இன்னைக்கு பலகாரம் அதிகமா இல்ல போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு வீட்டுக்காரிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மாவு வரைக்கவும் ஆள் இல்லை. ஒரு டீ போடு. என்ன கவிக்கிற, புதுசா பாட்டு எழுதிருக்கீங்களா? புதுசா ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன், கருத்த மேகமலை. நடத்துங்க நடத்துங்க. வீட்டு வேலை எவ்வளவு முடிஞ்சிருக்கு மாஸ்டர்? ஏதோ போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் கான்கிரீட் போட போறோம். அப்படிதானே பாபு? மாஸ்டர், மதியம் அந்த செய்தியை கேட்டீங்களா? என்ன பரமா, உன்னோட கடைக்கு சிறந்த தேநீர் கடைன்னு ஏதாவது அவார்டு கொடுக்க போறாங்களா என்ன? நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் பரமா. அது இல்லை மாஸ்டர், ஆப்கானிஸ்தான்ல ஏதோ கம்பெனியோட பஸ்ஸை தீவிரவாதிகள் ஹைஜாக் பண்ணிட்டாங்களாம். அதில் இருக்கிறவங்கள பிணை கைதி ஆக்கிட்டாங்களாம். இல்லை, அதுக்கு மேலே கரண்ட் போயிடுச்சு. என்னன்னு ஒன்றும் தெரியல. பயமுறுத்துவதும் பிறரை கொல்வதும் தானே இந்த தீவிரவாதிகளோட வேலை. அது எப்பவுமே அங்க வழக்கமா நடக்கிறது தானே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே விட்டுருவாங்க. இருந்தாலும் ஆசிக்கு அங்கே இருக்கான்ல, ஆப்கானிஸ்தான் கேள்விப்பட்டாலே பயமா இருக்கு. எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கு. ச்சே, என்ன பண்றது? எஸ்யூஸ் மீ, உங்க பேரு சுமதி தானே? ஆமா. உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர், அது சாரி லெட்டர் வந்திருக்கு. இது லவ் லெட்டர் தான், உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உங்க வயசு அப்படி இல்லை. ஏய் போடா. இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது, எப்ப பாரு வழிஞ்சிட்டே இருக்கான். அது கண்டிப்பா லவ் லெட்டர் தான். எனக்கு எழுதுனதே நான் தானே. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக. மாஸ்டர், ஆஷிக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, இப்போதான் வீட்டில் கொடுத்தேன். அது ஷைனிக்காக்கு வந்தது. ஆஷிக் என்ன சொல்கிறாருன்னு அக்காட்ட கேட்டு சொல்லுங்க. ஆஷிக் அக்காவை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கேட்டேன். சரி. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே और मौसम हसी हमें எங்க என்னோட பருப்பு வடை? என்ன உன்னோட வழக்கமான ஸ்நாக்ஸா? யாருக்கு வேணும்? எனக்கு உனக்கா வேணும், பாப்பாக்கா? எனக்கு வேணும். ஏய், சண்டை போடக்கூடாது. ஆ, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏய், போங்க. எனக்கு தான், எனக்கு தான். மா, சார், ஆஷா கிட்டது லெட்டர் வந்துச்சாமா? எங்க கொண்டு வா. இல்ல வேண்டாம், என்ன எழுதிருக்கான்னு மட்டும் சொன்னா போதும். நல்லா இருக்காரா? கொஞ்சம் பணம் அடுத்த வாரம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. வர்றதுக்கு இன்னும் கூட ஒரு மாசம் ஆகுமா? மத்தபடி வேற ஒண்ணும் பெருசா இல்ல. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. மேஸ்திரி வந்தாருன்னா வெயிட் பண்ண சொல்லு. சரி. மாஸ்டர். யாரது? கருணாகரனா? வணக்கம் மாஸ்டர். 10ஆம் தேதி ஆனதே நான் மறந்துட்டேன். மாஸ்டர், நான் வட்டி பணம் வாங்குறதுக்கு வரல. அது 15ஆம் தேதி தானே, இன்னும் நேரம் இருக்கு. சரி, உட்காரு, டீ குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் வேணாம் மாஸ்டர்.
For more updates, like, comment, subscribe to our channel.